ராஜாவோட இந்த அரியத்துறை வீட்டில் பூஜை ரூமில் இருக்கேன். இது நடுப்புற வந்து ருத்ராட்ச மண்டபத்தில் சிவன் பார்வதி இருக்கா. இந்த பக்கம் ராஜாவோட குரு அம்மா இந்த பக்கம் இருக்கா. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இதோட சுவாமி நித்தியபடி பூஜை. இது வந்து நடுப்புற ஆதிசங்கரர் வெள்ளியில் இருக்கா. இந்த மகாலிங்கம் இருக்கார், அன்னபூர்ணி இருக்கா, மேலே காமாட்சி இருக்கா, அப்புறம் ஆதிசங்கர் அங்கத்தர் இருக்கார். அப்புறம் ரிஷபாரோட பழமையான ஒரு 300 வருஷத்துக்கு மேலே பரம்பரையான சுவாமி. இது ஸ்வர்ணபந்தனம். காமதேனு மேலே மகாமேரு இருக்கா. கீழே வந்து ருக்மணி சத்தியபாமா கிருஷ்ணர் இருக்கார். இந்த பக்கம் சீதாவுக்கு ராமரோட பட்டாபிஷேகம் எது இருக்க. இதெல்லாம் பாடசாலையில் வந்து வாங்கி கொடுத்தா நிச்சயப்படி பூஜை நடத்திட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கார். அதனால எல்லாரும் க்ஷேமம் அடைஞ்சு நல்லபடியாக இருக்கணும். ஈஸ்வர சிந்தனை எப்போதும் மறக்காமல் இருக்கணும். அதுவே நல்ல சித்தியை கொடுக்கும். அதனால் சத்காரியங்கள்லாம் செஞ்சுட்டு சுதர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு பெரியவாளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்துட்டு எல்லா க்ஷேம லாபங்களும் அடைஞ்சிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதிக்கேன். ராமராம். நமஸ்காரம். அதுதான் சண்டிகம். நாயுடு வண்டி வச்சிரு. வணக்கம். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் இளவுலாவிய நேர்மலிவேணியன் அழகிற் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வணக்கம். இது அரியத்துறைன்ற கிராமம். இங்கே இருக்கிற என்னுடைய பெயர் வரமூர்த்தீஸ்வரர். அம்பாள் மரகதவல்லியின் பேர். இந்த சுவாமியை வந்து ரோம மகரிஷின்ற முனிவர் பிரம்மா கிட்ட தவம் பண்ண இடம் கேட்டு பிரம்மா இந்த ஆரணி நதிக்கரையை சொல்லி 100 ஆண்டு காலம் இங்கே தவம் பண்ணி சுவாமி பார்வதி பரமேஸ்வரரை காட்சி கொடுத்த இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதி அனுசுயா, பதிவிரதை அனுசுயாவுக்கு 5 பசங்க. தத்தாத்திரேயர், பிரம்மகீர்த்தி, தூர்வாசர், முகுந்தன், சந்திரன். இந்த முகுந்தன் எல்லா ஊரும் போயிட்டு தெற்கேந்து காசிக்கு போனன்னு வராரு. அப்போ ஈஸ்வரர் பிரம்மச்சாரி பையன் மாதிரி வந்து நீங்கள் எதுக்காக காசிக்கு போகிறீங்க, இந்த ஆறில் குளித்து இவரை பார்த்தா காசியை பார்த்த புண்ணியன்னு சொல்லி ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிற போது சுவாமி அங்கே காலபைரவராக காட்சி கொடுத்து அவர் பின்னால் காசி தீர்த்தம் வந்ததுனால அரியத்துறைன்னு பேர் இந்த ஊருக்கு. அதனால் இந்த பிதிரு தோஷங்களுக்கு ரொம்ப விசேஷம். காசிக்கு வீசம் அதிகம்னு பழமொழி இந்த கோயிலை பற்றி. அதுக்கப்புறம் இந்திரனும் விருத்ராசுரனை சண்டை போட்டு அந்த உடலை தூக்கி போடுற போது அகத்தியர் தவம் பண்ணுறாரு. அவர் தலைமையில் விழுந்து அவர் கொடுத்த பிரம்மகத்தி இந்திரனுக்கு இங்கே நிவர்த்தி ஆகுது. அதனால் பிரம்மகத்திக்கும் விசேஷம். அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா பாரிஜாத்த மரம் பாமா ருக்மிணி கிட்ட இருக்கும். நாரதர் கலகம் பண்ணிடுவார். கொஞ்ச நாள் இருன்னு கேட்குற போது அந்த மரத்துக்கு கோவம் வந்துடும். என்னை அவமானப்படுத்துகிற ஒரு 1000 ஆண்டு பூமியில் அரச மரமாக போகணும்னு அவர் எங்கே இருக்குதுன்னு கேட்டு எல்லாரும் இந்த ஊரை சொல்லி கிருஷ்ணரே 1000 வருஷம் அரச மரமாக இருந்த ஊர். பிரதோஷத்தில் ஒரு குரங்க வேடம் வருவான் விரட்டுற போது அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா அந்த தண்ணியில் குதிக்குது. அது காசி தீர்த்தம் தெரியாது. விடாமல் விரட்டுற போது கிருஷ்ணரா அந்த அரச மரத்தை சுற்றி உள்ளே வந்து அன்றைக்கி பிரதோஷம் பார்க்குது. அவன் ஜனங்களை பார்த்துட்டு போயிடுறான். இது பிரதோஷம் பார்த்து இங்கேயே முக்தியாகி அடுத்த பிறவில காஞ்சிபுரத்துக்கு ராஜகுஞ்சர சோழன் ஒரு ராஜாவாக பிறக்குது. அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து இந்த கோயிலை புதுப்பிச்சுதான் வரலாறு. திருவற்றியூரில் சித்திரசேனன்ற ராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் வேட்டையாடுற போது மரகதவல்லியே பொண்ணாக கிடச்சி வளர்த்து கல்யாணம் பண்ணும்போது சுவாமி குதிரையில் வந்து திருமண கோலத்தில் காட்சி கொடுத்ததுனால பையனோ பொண்ணோ இங்கே வந்தால் நல்ல இடம் கிடைக்கும். நவகிரகம் கிடையாது. எந்த கோயிலில் நவகிரகம் இல்லையோ அது பழைய கோயில். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பிதுர் தோஷம், பிரம்மகத்தி தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம், கல்யாண பிராப்தம், குழந்தை வேண்டுதல், வேலை, படிப்பு எல்லாத்துக்கும் விசேஷமான கோயில். வரமூர்த்தீஸ்வரர் வரந்தந்தருள்வார், மரகதவல்லி தாய் மனங்குளிர செய்வார். வணக்கம்.
நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வியாராஜா. மேல் முதலம்பேடுன்ற கிராமம் அரியத்தர பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே ஆதி கைலாசநாதர் ஆதி கைலாசநாயகி அப்படின்ற கோவில். இது வந்து ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் ஆகி? எத்தனை வருஷம்? 4வது வருஷம் கும்பாபிஷேகம் ஆகி. சரி, மோகன் குருஜி அவர்களால் வந்து திருப்பணி ஆரம்பித்து பூமி பூஜை பண்ணி 108வது நாள் கரெக்டாக கும்பாபிஷேகம் பண்ணார். அது பெரிய ஆச்சரியப்படத்தக்க நிகழ்ச்சி இது. திரு மோகன் குருஜி ரொம்ப இது சுவாமியே அவர் பேரை சொல்லி நடத்தி வச்சுட்டார். அந்த மாதிரி அற்புதம் நடந்த ஒரு அதிசீக்கிரமே பரப்பிரசாதி சொல்லப்படுற சுவாமி அவர். ஆதி கைலாசநாதர் மரத்து உள்ள பொந்து உள்ள இருந்தது சுவாமி. இப்போ வந்து அழகா நந்திகேஸ்வரர் அது கைலாசநாயகி பின்னாடி பிரதிஷ்டை பண்ணிருந்து அப்புறம் பழைய இது வந்து கிடைச்சது. அப்புறமா பழைய விக்கிரகம் கிடைச்சது, உள்ளே வச்சிருக்காது. ஸோ இந்த ஊரில் வந்து பெருமாள் கோவிலையும் பண்ணி கொடுத்தார் அந்த நேரத்தில் அவர் மோகன் குருஜி. இந்த ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பலிதமாக்கக்கூடிய வேண்டுகோளெல்லாம் வந்து இங்கே நிறைவேறது சொல்லப்படுது. கல்யாணம், குழந்தைகள், வேறு ஏதாவது வேலைகள் கிடைக்கணும். சரி, இந்த இடம் வந்து கைலாசநாதர்ன்றது வந்து சொல்லப்படுறதுன்னா ரோம மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ண எல்லா கோவிலுமே கைலாசநாதர் தான். தாமிரபரணி நிலையத்தில் 9 கோவில் இருக்கு, நவ கைலாசம். அங்கே எல்லாமே கைலாசநாதர் தான் பேர். அதே மாதிரி இந்த ஊரில் அரியத்துறை பக்கத்தில் அமைந்துள்ள மேல் முதலம்பேட்டில் ஆதி கைலாசநாதர் பேர் இருக்கு. அதிசீக்கிரமே அனுகிரகமூர்த்தின்னு பேர் வாங்கியிருக்காரு அவர். இந்த இதில் டாக்டர் ராஜவல்லின்றவர் டென்டிஸ்டாக இருக்கா திருவான்மூர் பக்கத்தில். அவள் வந்து இன்றைக்கி ஸ்பான்சர்ஷிப் எடுத்துட்டு இருக்கா இந்த கோவிலை இது பண்ணுறதுக்கு. ஸோ அவளுடைய மூலமாக 108 சங்காபிஷேகம் நடக்க போகிறது இந்த கோவிலில். அதுக்கு தான் வந்திருக்கா எல்லாரும். பாருங்க, சுவாமி அம்பாள் பாருங்க. சாமி அம்பாள் 1000 சங்காபிஷேகம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வச்சிருக்கான். அவன் லேட்டா வந்தான். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலினுடைய சிவன் வந்து இங்க எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சிதிலம் அடைஞ்சு, ரொம்ப இந்த கோயிலே இல்லாம, ரொம்ப வழிபாடே இல்லாம அந்த மாதிரி இருந்த கோயில். இந்த ராஜா மாமா தான் இதுக்கு முழு முயற்சி பண்ணி இதுக்கு இதான் பண்ணணும் அப்படின்னு இந்த இந்த கிராம வாசிகள் எல்லாரும் கேட்டு அவர் வந்து பார்த்தார். பார்த்துட்டு அவர் வந்து
மோகன் குருஜின்னு ஒருத்தர் மெட்ராஸ்ல இருக்கார். அந்த மோகன் குருஜிட்ட பார்த்து அவர் சொன்னார். அவர் உடனே மோகன் குருஜி ஒரு நாள் காலம்பர இங்க வந்தார். அதான் உண்மை. இந்த சிவனுக்கு இருக்கிற மகிமைக்கோசரம் அதை சொல்ல வரேன். ஆட்கொண்டு விட்டார். உடனே அவருக்கு மனசுல தோணிருத்து, இந்த கோயிலை உடனே எடுத்து நாம சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கையில ஒன்றும் அவர்கிட்ட ஒன்றும் காசு கிடையாது, ஒரு எண்ணங்கள் தான். வந்து இங்க வந்து பார்த்த உடனேயே இந்த கோயிலை எப்படி நிர்மாணம் பண்ணணும், இது எப்படியெல்லாம் வரணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே அவருக்கு ஏற்படுத்திட்டா பகவான். உடனே அவர் இங்கிருந்து கார்ல இங்கிருந்து கிளம்பி வேளாச்சேரி அவருடைய இடத்துக்கு போறதுக்குள்ள இதுக்கெல்லாம் என்ன செலவாகும் அப்படின்னு ஓரளவுக்கு கணக்கு பண்ணி 1 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு நெட் பண்ணி, அதெல்லாம் யார்கிட்ட சொன்னா கிடைக்குமோ அவாட்டெல்லாம் போன் பண்ணி கேட்டு இங்கேருந்து போறதுக்குள்ள அந்த பணம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சக்தி பெற்ற சிவன். அந்த சிவன்ல இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு ராஜா மாமா ரொம்ப உதவியா இருந்தார். அவர் அதுக்கப்புறம் அப்பவே டிசைட் பண்ணிட்டார். 6 மாசத்துக்குள்ள கும்பாபிஷேகம் அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டார், என்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு. அந்த மாதிரியே பகவான் நடத்தி கொடுத்தார். இந்த கும்பாபிஷேகத்திலையும் அடியன் வந்து பங்கு கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப எங்களை பத்தி எல்லாம் சொல்லணும்னா, நாங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மந்திரங்களோ இந்த இதெல்லாம் பண்றோமோ அதுக்கெல்லாம் மூல காரணம் எங்களுடைய குருஜி அவர்தான். அவர் இல்லைன்னா நாங்கெல்லாம் இல்லை. அவர் போட்ட பிச்சை தான் நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம். அவருடைய அளவுக்கு நாங்க கால் தூசி கூட பெறமாட்டோம். அந்த அளவுக்கு எங்களை மெருகூற்றி இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி பண்ண வச்சிருக்கார். போன தடவை பண்ணோம். அவ்வளவு இதுக்கு ஒரு காரியத்தை எடுத்தா எப்படி பண்ணணும், 24 மணி நேரமும் அதை பற்றியே சிந்தனையா இருந்து. ஏன்னா போன வருஷம் முதல்ல சங்கு பூஜை சங்காபிஷேகம் ஆரம்பிக்கும் பொழுது இது எல்லா கோயில்லையும் நடக்கிறது. நீங்க சிவன் கோயில் எல்லாம் மேக்சிமம் நடக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லாம இது வேதோத்தமா ரொம்ப ஈடுபாடோட இது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கறதுக்கோசரம் எங்க குருஜி வந்து ஒவ்வொன்னையும் யோஜனை பண்ணி டெய்லி எனக்கு போன் பேசுவார். இது யோஜனை பண்ணியா, இது நான் சொன்னதை பாத்தியா, இது கேட்டியா அப்படின்னு எங்களை அப்படியே திருகி எங்களை வந்து ஒன்னும் தெரியாத எங்களையும் தெரிய வச்சிருக்காரு. இதனால வரைக்கும் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா அவருடைய இதுதான். சோ அவர் வந்து இந்த மாதிரி கலந்துண்டு நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கிறது இந்த க்ஷேத்திரத்துக்கே பெரிய பெருமையாகும். அவர் இங்க வந்தது அதுக்கெல்லாம் எல்லாருடைய சார்பும் அவரு எங்களோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த க்ஷேத்திரத்தை பத்தியும் இந்த பகவானை பத்தியும் 2 வார்த்தை சொல்ற மாதிரி கேட்டுக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதையே. இவர் வந்து விசேஷமா அவருக்கு ஒரு வித்தியாசமான பேர் அவர் ஏற்படுத்தின்னு இருக்கார். அதிசீக்கிர அனுகிரகமூர்த்தி அப்படிங்கிறது அது பிரத்யட்சமான ஒரு உண்மை. அதுபடி எல்லாமே நடக்கிறது. எல்லா ஜனங்களும் சாதாரண சிவன் மாதிரி இந்த சுவாமியை நினைக்காம வித்தியாசமான நம்ம குடும்பத்தில் நம்ம தாத்தாங்கிற மாதிரி நினைச்சுட்டா போகிறோம். அவரோட குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணி இந்த குடும்பம்லாம் க்ஷேமமாக இருக்கும். விசேஷமான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் எல்லாரும் அப்பப்போ வந்து சுவாமிகிட்ட வந்தனம் பண்ணிட்டு நமஸ்காரத்தெல்லாம் தெரிவிச்சுட்டு சௌக்கியமாக பரம சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. ओम हिमाचलवासिनी नमः, ओम कैलासगी निवासिनी नमः, ओम देवाय नमः, ओम महादेवाय नमः, ओम अनंताय नमः, ओम सूक्ष्माय नमः, ओम शिवोत्तमाय नमः, ओम एकनेत्राय नमः, ओम एकरुद्राय नमः, ओम त्रिमूर्तये नमः, ओम लिंगाध्यक्षाय नमः, ओम
ஓம் ஸ்வராய நமஹ ஓம் ஸ்வரமயாய நமஹ ஓம் தம்பாய நமஹ ஓம் அதம்பாய நமஹ ஓம் மகாதம்பாய நமஹ ஓம் சர்வபூத மகேஸ்வராய நமஹ ஓம் லோககர்த்ரே நமஹ ஓம் ரிஷபகவே நமஹ ஓம் மகாகர்த்ரே நமஹ ஓம் மகௌஷதவே நமஹ ஓம் உத்தராய நமஹ ஓம் கோபதவே நமஹ ஓம் ஞானரூபாய நமஹ ஓம் சோமாய நமஹ ஓம் சோமரதாய நமஹ ஓம் சிகிரே நமஹ ஓம் கபிலாச்சார்யாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் சாம்யே நமஹ ஓம் சாமகாய நமஹ ஓம் திருணசுசாம்பே நமஹ ஓம் சாமகேஜாய நமஹ ஓம் சரஸ்வதி நமஹ ஓம் கமலே நமஹ ஓம் ஸ்ரீமதே நமஹ ஓம் ஸ்ரீனிவாசாய நமஹ ஓம் சீதவதே நமஹ சங்கராய நமஹ சூரபாலே நமஹ கர்த்தாங்கே நமஹ சிவபராய நமஹ ஸ்ரீவிஷ்ணாய நமஹ அங்கராய நமஹ ஸ்ரீவத்சாய நமஹ பக்தாசாய நமஹ பவாய நமஹ சர்வாய நமஹ யோகேசாய நமஹ ஸ்ரீராந்திகாய நமஹ ஊர்த்வாய நமஹ ஊர்த்வலிங்காய நமஹ விரஞ்ஞாய நமஹ விரஞ்சலிங்காய நமஹ சுவர்ணாய நமஹ சுவர்ணலிங்காய நமஹ வித்யாய நமஹ வித்யலிங்காய நமஹ பவாய நமஹ பவலிங்காய நமஹ சர்வாய நமஹ சர்வலிங்காய நமஹ சிவ பவலிங்காய நமஹ பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈசானாய தேவாய நமஹ பசுபதயே தேவாய நமஹ ருத்ராய தேவாய நமஹ உக்ராய தேவாய நமஹ ஓம் கோரதிகோ லோகம் சந்தோஷம் யோகோ மான் கோரதிகம் கோரதிகம் மனோதி உதிவாதேன ஸ்ரீ ராமூர்த்தி ஸ்வராஜிவாய ஸ்வாஹா அமுதே அமுதானே அமுதோத்பரே அமுதவதிஷி அமுதஸ்வரூபி அமுதம் பாதவ பிரார்த்தன ஸ்வாஹா இதத்தவம் நாமிகேலம் கதலீப தாம்பூலம் லக்ன கடலே சமஞ்ச நிவேதனம் விரத்யாந்தரம் ஆகமீயம் ராமவரகுமாரே அசோகதாயே நமோ நமः ஹர பார்வதி ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய போற்றி மாய்கரப்புரை போற்றி பிரபோ இதி பிரார்த்தியா எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய அரியத்துறை கிராமத்தில் எழுத்தருளி அருள்பாலிக்கக்கூடிய வேண்டிய வரங்கள் எல்லாம் அருள்பாலித்து உலகத்தை காக்கக்கூடிய நாயகனாக விளங்கக்கூடிய மரகவதி அம்பிகா உடனுரை வரமூர்த்தீஸ்வர எம்பெருமானின் திருக்கோயிலே கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு கார்த்திகை மாசம் பெருமானுக்கு சிவபெருமானுக்கு மற்றும் இரண்டும் கலந்த தெய்வமாக விளங்கக்கூடிய ஹரிஹர புத்திர ஐயப்பனுக்கு ரொம்ப உகந்த மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு சிவாலயத்திலையும் ஐயப்பன் திருக்கோயிலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடக்கும். இந்த மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையானது ஆகமத்திலே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1008 சங்கு கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் என்கின்ற நிகழ்ச்சியை ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கிராமத்தின் சார்பாகவும் உலக நன்மை வேண்டியும் உலக அமைதியை வேண்டியும் இந்த பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சமயம் சங்காபிஷேகத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கானது நமக்கு கடலிலிருந்து கிடைக்கக்கூடியது. இலக்கட்டனாக இறைவன் இந்த உலகத்தை பார்த்து அருள்பாலித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செல்வங்கள், கற்பக விருட்சம், காமதேனு, மாணிக்கங்கள், எண்ணற்ற செல்வங்கள் அந்த பார்க்கடலிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டதாக நமக்கு புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்பேற்பட்ட அந்த பார்க்கடலிலிருந்து இதுல இன்னொரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, பார்க்கடலிலிருந்து லட்சுமியானவள் வெளிப்பட்டால் அதை பெருமாள் தன்னுடைய ஹிருதயத்திலே அம்பாளை ஏற்றுக்கொண்டார் நமக்கு வந்து புராணங்கள் சொல்றாங்க. அப்ப அந்த பார்க்கடலிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ஆனது. அதனாலதான் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சமையல் பொருட்களை எடுத்தும் போகும்பொழுது அதுல வெள்ளம்,
அரிசி, கல்லுப்பு இதெல்லாம் வச்சு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த பசுமாட்டை பூஜை பண்ணிட்டு அந்த மாட்டுக்கு பின்னாடியே இந்த புளி, மிளகாய் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போகக்கூடிய வழக்கம் நமக்கு வந்தது. சாயந்தரம் விளக்கு வச்சாச்சுன்னா உப்ப தானம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய லட்சுமி போயிடும் அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த திருப்பால் கடலிலிருந்து வெளிப்பட்ட லட்சுமி, அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் பசுமாடு பாத்தீங்கன்னா காமதேவம். அப்ப அந்த பசுமாட்டிலையும் அம்பாள் இருக்கா. அதனாலதான் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஒரு பசுமாட்டை பூஜை பண்ணி அந்த பசுமாட்டை முதல்ல உள்ள அனுப்பிச்சுட்டு அப்புறம் நாம போவோம். ஏன்னா முதல்ல லட்சுமி உள்ள இருக்கணும். அந்த லட்சுமி உள்ள இருந்தாதான் அந்த வீட்டு செழிப்பா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையா நமக்கு இருக்கும். அப்ப அந்த லட்சுமி கடாட்சம் என்னெல்லாம் நமக்கு எந்த பொருட்கள் எல்லாமே லட்சுமி கடாட்சம் கிடைக்குமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி இருக்கா. லட்சுமி இருக்கா. அதனாலதான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை மட்டும் வச்சுக்க சொல்லி வெளியெடுப்போம். அதே மாதிரி திருநீருக்கான நெற்றி பால்னு சொல்லுவாங்க. அதனால ஆண்கள் குறைஞ்சபட்சம் திருநீரையாவது நாம் அணிய வேண்டும். மந்திரமாவது நீரு. அப்ப அந்த மந்திரமே திருநீரைங்கிறது நமக்கு புரிகின்றது. அப்பேற்பட்ட அந்த திருநீரை எடுக்கும் பொழுது நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடையாது. சந்தனத்தை நாம எடுக்கும் பொழுது லட்சுமி கடாட்சம் கிடையாது. குங்குமத்தை நாம வச்சுக்கும் பொழுது நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடையாது. மாங்கல்ய சூத்திரத்துல லட்சுமி இருக்கா. இந்த மாங்கல்ய சூத்திரத்தை நம்ம கருத்துல நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளை விட்டு அந்த சக்தி வெளி போயிடுச்சுன்னு அர்த்தம். நிறைய பெண்கள் எல்லாம் உண்டு வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாங்கல்யத்தை எடுத்து ஹேண்டில் மாட்டிட்டு போறாங்க. எப்ப நீங்க ஒரு மாங்கல்யமானது ஒரு ஆணின் கையால் கட்டப்படுகின்றதோ அந்த ஆணுடைய ஆயுளானது அந்த மாங்கல்ய சூத்திரத்துல இருக்கு. அதனால பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும் பொழுது மாங்கல்ய பாக்கியம் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த பெண்ணுடைய மாங்கல்ய பாக்கியம் தான் அந்த ஆண் மகனுக்கு ஆயுளை நீட்டி கொடுக்கக்கூடியது. அது வெறும் மஞ்சள் கை கிடையாது. ஒரு ஆணுடைய ஒரு அந்த கணவன் அந்த பெண் கணவனாக இருக்கக்கூடிய ஆணுடைய ஆயுளானது அந்த மாங்கல்யத்தில் இருக்கு. அதனாலதான் ஆனாகாலத்த விஷயத்த சுவாமி விட்டா கூட பார்வதி தேவியுடைய மாங்கல்ய பாக்கியம் சிவபெருமானுக்கு அந்த விஷமானது எதுவும் செய்யாமல் இந்த கழுத்து பகுதியிலேயே அது போச்சு. அப்பேற்பட்ட ஒரு மாங்கல்ய பாக்கியம் ஒரு ஆணுடைய ஆயுசையே காப்பாற்றக்கூடியது. அப்பேற்பட்ட மாங்கல்யத்துல அம்பாள் இருக்கு. அதனாலதான் பெண்களுக்கு சுமங்கலி பூஜை பண்ணும்போது மஞ்சக்கயிறு, மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வந்து பரிசா கொடுப்பாங்க. அப்ப இந்த லட்சுமியாக வெளிப்பட்ட பாற்கடலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சங்குல லட்சுமி தேவி நிவாசம் இருப்பாங்க. அதனால அந்த சங்கரை வந்து நீரை நிரப்பி சிவபெருமான் அபிஷேக பிரியர். நீங்க வந்து ஒரு சொம்பு ஜலமோ இல்ல இந்த மாதிரி சங்கரை வந்து சுவாமிக்கு நீரை நிரப்பி அபிஷேகம் செய்யும் பொழுது சுவாமி அதுல வந்து குளிர்ந்து அந்த லட்சுமி கடாட்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி திங்கட்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனை கொடுக்கக்கூடியது. உறப்ப நீங்க சந்திரன் பாத்தீங்கன்னா தக்ஷ பிரஜாபதி என்கின்ற அரசனுக்கு 27 நட்சத்திரங்கள் பெண்களாக இருந்தார். அஸ்வினி நட்சத்திரம் முதற்கொண்டு ரேவதி நட்சத்திரம் வரை அந்த 27 நட்சத்திரங்களையும் சந்திரனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணார். அந்த கல்யாணம் பண்ணின பெண்கள் எல்லாமே கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு 25 பேர் அவர்கிட்ட வந்து கொலை சொல்ல ஆரம்பிச்சார். என்னன்னா இந்த கிருத்திகா ரோகிணி என்கின்ற 2 பேரை தவிர மற்ற யாரிடத்திலும் அன்பு செலுத்துவதில்லை, குறைந்த அன்புதான் என்கிட்ட காட்டாருன்னு குறை சொல்லும் பொழுது அந்த சந்திரனை வந்து உடனே தக்ஷ பிரஜாபதி சமைக்கிறார். என்னன்னு சமைக்கிறார்னா உனக்கு அழகு இருக்குங்கிற ஒரு ஆணவத்துல நீ அழைச்சிட்டு இருக்க. அதனால எதெல்லாம் உங்ககிட்ட ஒளிமயமாக இருக்கிறதோ அந்த ஒளியெல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு உடனே அந்த குஷ்டரோகம் வந்து க்ஷயரோகம் வந்து சந்திரன் வந்து ரொம்ப அவசரப்படுறார். அவசரப்படும் பொழுது நாரத மகரிஷியால் சொல்லப்பட்டு இந்த சங்கை முதற்கொண்டு அவருடைய காத்த சக்தியின் வாயிலாக சங்கை உற்பத்தம் செய்து அந்த சங்கையை நீரை நிறுத்தி அபிஷேகத்தை நடத்தியவர் சந்திர பகவான். சங்கால் அபிஷேகம் செய்து அந்த ஈஸ்வரனானவன் குளித்து அந்த சந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த ரோகத்தை நீக்கி அந்த வியாதியை போக்கி மீண்டும் ஒளிபெற செய்தார் சிவபெருமான். அதனாலதான் பித்தா விலை சூடி சந்திரனை வந்து அந்த 3ஆம் நிலையாக தன்னுடைய தலையிலே மகுடம் சூடி அவருக்கு சந்திரசேகரன் சிவபெருமான் பேர். சந்திரனை மகுடமாக சூட்டியதால் அந்த இறைவனுக்கு சந்திரசேகரன் சிகரம் என்றால் சிரசு. அந்த சந்திரனை பிழையாக சூட்டி கொண்ட இறைவனுக்கு பித்தா பிழை சூடி பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அருளாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவாரம் சொல்லுவோம்.
அப்பேற்பட்ட சிவன் கோயிலே கார்த்திகை மாதத்தில் விசேஷமாக இந்த கார்த்திகை மாசத்துல மட்டும்தான் 4 வாரங்களோ 5 வாரங்களோ வரக்கூடிய அந்த வாரங்கள் திங்கட்கிழமையில இந்த சங்காபிஷேகத்தை செய்வாங்க. இந்த சங்காபிஷேகத்தை பண்றதுனால சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துக்கு மனக்குறையை போக்கக்கூடியவர், மன கஷ்டத்தை போக்கக்கூடியவர். மனசுல என்ன துயரமெல்லாம் இருக்கோ வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில பேருக்கு மனசுல துன்பங்கள் இருக்கும். இந்த துன்பத்தை போக்கக்கூடியவர். அதே மாதிரி சந்திரால் அபிஷேகம் செய்த நீரை நாம் பிரசாதமாக பெற்றுக்கொண்டால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் நீங்கும். இந்த சங்காபிஷேகத்திற்கு நாம் அளிக்கக்கூடிய அந்த பொருட்களானது எதெல்லாம் சுவாமிக்கு பத்திரம், புஷ்பம், பலம் இதெல்லாம் கொண்டு நம்ம சேர்க்கிறோமோ அதனால நமக்கு லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் நீங்கி நமக்கு செல்வங்கள் கிடைக்கும். அதே விதமாக மனசுல கவலைகள் இருந்தா, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு குழந்தை பிறக்கல, என் பையனுக்கு படிப்பு சரியா வரல அப்படின்னு என்னெல்லாம் மனசுல நாம வந்து துன்பப்பட்டு இருக்கோமோ அந்த மனக்குறையை போக்கி மன நிறைவை கொடுக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த சங்காபிஷேகம். அதனால இறைவனுக்கு அந்த சங்காபிஷேகத்தை நடத்தி குறைவில்லாத உயிர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் குறையின்றி நலமாக வாழணும்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை மாசத்துல திங்கட்கிழமையில சுவாமிக்கு பேர்பட்ட விசேஷங்களை அந்த காலத்துல நம்மளுடைய பெரியோர்கள் அதை உணர்ந்து பிற்காலத்துல மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து அனுபவிப்பாங்க, அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து வெளிப்படணும்னு சொல்லிட்டு ஒரு வழியை நமக்கு வகுத்து கொடுத்து அதை சாஸ்திர சம்பிரதாயத்தோட அதை நமக்கு கொடுத்து அந்த பூஜையின் வாயிலாக இந்த செல்வங்கள் எல்லாம் நாம் பெற வேண்டும், இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு இப்பேற்பட்ட வழிபாடுகளை இப்ப நாம தொடங்குறது கிடையாது. நமக்கு முன்னாடி நம்ம அப்பா சொல்லி நம்ம நம்புவோம், அந்த அப்பாவுக்கு தாத்தா சொல்லி அவர் நம்புவார், அந்த தாத்தனுக்கு முப்பாட்டன் சொல்லி அவங்க பின்பற்றுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வாழ்ந்த பெரியோர்களால் முனிவர்கள், சித்தர்கள் என்று போன்றக்கூடிய அந்த சான்றோர்களால் வழங்கப்பட்ட இந்த சாஸ்திரங்களுடைய பூஜையின் பலன் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று உலக நன்மையை வைத்து இந்த சங்காபிஷேகமானது நமது அரியத்துறையில் எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய வரகடவல்லி அம்பிகார் உடனுரை வரமூர்த்தீஸ்வர எம்பெருமான் திருக்கோயிலே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டும் இந்த கார்த்திகை திங்கட்கிழமையை முன்னிட்டு இந்த சங்காபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து எத்தனையோ விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த சங்காபிஷேகத்திலே கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருளாலே பல்லாண்டு காலம் அனைத்து விதமான செல்வங்களை பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்ந்திட அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு பூர்ணாவதியாக நிறைவு பெற்று அதனைத் தொடர்ந்து சங்காபிஷேகமானது செய்திக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதமானது வழங்க இருக்கின்றார்கள். அனைவரும் வருக, இறையருள் பெறுக. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் கணாநாம் ஆதிம் பவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் யத்புருஷம் யததுः கவிதாப்யகல்பஜன் முகம் கிமஸ்ய கௌபாஹு காமோரோவானா உச்சேதே ब्राह्मणोऽस्य मुखभासीन् भवति नान्यपन्थानि जनेन यो देवानां पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो ऋषाय ब्राह्मणे ऋचं ब्राह्मणं जनयन्तः देवाग्रेसुरब्रुवन् यस्वैवं ब्राह्मणो विद्यात् तस्य देवाः सन्वसे ह्रीश्चते लक्ष्मीश्च पत्न्योः अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अस्मिनोऽद्य ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् अघोरेभ्यो घोरघोरगणेभ्य परमेश्वराय अचेतनाचेतन योगिन् यापिन् अरोपिन् प्रथम तेजस्तेजः ज्योतिर्ज्योतिः तन्नो व्योमः प्रचोदयात् स्वाहा शिवसावित्री स्वाहा शिवरावित्री स्वाहा हंसाय धीमहि
तन्नो हंस प्रचोदयात् स्वाहा ओम शुं सहस्रं आत्मा स्वाहा भूर्ना भूतान् भवति धम्मो ओम भूर्भुवः ओम भुवस्वाहा ओम सुवस्वाहा ओम भूर्भुवस्वाहा ओम सोमाय स्वाहा ओम अग्नये स्वाहा ओम सोमादित्यां स्वाहा ओम अग्नये पुष्करणे स्वाहा आगमन चंदन राम पूर्णं सहस्या श्रीचरे लक्ष्मी जगत्यो आराधे भास्वे नक्षत्राणि रूपम् अस्मिनोऽभ्यासम् विष्टं मनीषाण अमुं मनीषाण सर्वं मनीषाण संयोग्यं रसयामि मधुवातारुणागते मधुक्षणं नमः मात्रेण सन्तोषधीः मधुनक्तघोषधि मधुमत्वाधिकसुन्दरः मधुद्योगसुरक्षिता मधुमान् नोमनस्पति मधुमानं मधुसूत्रः मात्रेकालो भवन्तः मधु 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 अमृतोपदानं विवेकदानि विवेक्यानन्दम् आत्मनीनं समर्पयामि ओम यो रुद्रो अत्तायो अश्वयमोषधीनो रुद्रो विश्वासमनामुदे समस्मै रुद्राय नमोऽस्तु रुद्राय प्रदेवते निरुद्धमाय तस्मै ओमे मन्दममुदे समोर्जेन रुद्रस्मै रुद्राय नमोऽस्तु पार्वती महादेव विनायक शिवने போற்றி விநாயகர்க்கும் இறைவா போற்றி மகாகணபதியே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி யோகங்களாய் போற்றி பாதம் பெருமானாய் போற்றி போற்றி சுல்தானுக்கு பதிலாக